ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் பேட்ச் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு ரொம்பவே பிடிச்ச என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டர் வெங்கடேஷ் அண்ட் பிரியா. அவங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுத்த எக்ஸ்டீரியர் டிசைன் அண்ட் அதோட அவுட்புட்ஸு அதை லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் புரிய வைக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோரியில் போட்டிருக்கேன், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டில் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்லையும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவுட்புட்டை காமிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கெட்சப் வீரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ ஸ்கெட்சப் எடுத்துட்டேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த டிசைன், ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போதே என்கிட்ட வந்து கேட்டாங்க, சார் எங்களுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு டிசைன் வேணும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அண்ட் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் ஒரு லக்ஸரி லுக்கில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு என்கிட்ட வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்க வேற ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படித்து அது செட் ஆகலை, எனக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த அவுட்புட் வந்து கரெக்டாக வரல அப்படின்ட்டு என்கிட்ட வந்தாங்க. சரியா? ஸோ அப்போ அவங்க மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த டிசைன் பண்ணேன், அவங்களுக்காக நான் பண்ணது. ஆக்சுவலி அவங்க அப்படி சொல்லலைன்னாலும் நான் கண்டிப்பாக என்னை நம்பி வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் நான் வந்து இந்த ப்ராஜெக்டே கொடுப்பேன். ஏன் நான் அந்த மாதிரி ஹெவியாக கொடுக்குறேன்னா, இப்போ வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு எக்ஸ்டீரியர் வந்து அவங்க பண்ணும்போது, இப்போ வந்து இதோட எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2700 ஸ்கொயர் ஃபீட் உண்டு இது. ஓகேங்களா? ஸோ நானே ஓனா பிளான் போட்டு, நானே ஓனா அவங்களுக்கு வந்து இருந்து சொல்லிக் கொடுத்தேன். சரியா? அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்து ஃபைனலை செதுக்குனேன். இருந்து கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி அவங்களையும் போட வச்சு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த டிசைனை பண்ணது நாங்க. ஓகேவா? ஆக்சுவலி என்ன, நான் மட்டும் தனியா பண்ணியிருந்தா 3 மணி நேரத்துல அந்த டிசைன் முடிஞ்சிருக்கும். சரியா? ஃபுல் அவுட்புட்டோட உங்களுக்கு வந்து 3 மணி நேரத்துல நம்ம பண்ணிடலாம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கிறனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்து, ரொம்பவே டைமும் எடுத்துக்கிச்சு. ஏன்னா அவங்களும் தான் வந்து போடணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நெறைய டாபிக்ஸ் எல்லாம் இதுல நான் கவர் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து நாம பண்ணது வந்து இந்த ரூஃப். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா, ப்ரொட்ராக்டர் வச்சு தான் பண்ணது நாம. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைல்ல நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சரியா? அந்த ரூஃப் வந்து சின்னதா ஒரு கிளாஸ் குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸோட லுக் வந்து நான் அவுட்புட்ல இப்போ காமிக்கிறேன். சரிங்களா? அண்ட் 10வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 வந்து ஒரு 6 ஒரு பார்டர் மாரி குடுத்துருக்கோம். இந்த சைடுல ஒரு லுக்குக்காக. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் கலர் வுட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, அப்ளை பண்ணியிருக்கிறோம். 10வதுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூ ஷேப். ஓகேவா? ஒரு யூ ஷேப்ல வந்து சின்னதா ஒரு பார்டர் மாரி இருக்கும். ஆக்சுவலி இதுல லைட்ஸ் ஏதாச்சும் வைக்கலான்னு தான் நாங்க பார்த்தோம். பட் ஓவராட் லைட் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, அத வந்து விட்டுட்டோம். அண்ட் இதுல வந்து பாராபெட்டுக்கு ரெயிலிங்ஸ் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ரெயிலிங்ஸ் நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அலுமினியம் பிளர்ரி இருக்கு. இது வந்து ஸ்டீல் பிளர்ரி தான். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா இதுல நம்ம பிரிக் வச்சு கட்டியிருக்கோம். சரிங்களா? இந்த ஏரியால இது வந்து கான்கிரீட் கிடையாது. இது வந்து பிரிக். அந்த பிரிக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இன்ச்சு ஆம் பார்டர் மாரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே பார்டர், இதே 2 இன்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. சரியா? ஸோ இந்த மாரி தான் சொல்லிக் குடுத்தேன் நானு. ஓகேங்க, பார்த்தீங்களா? எல்லாமே பார்டர் தான். நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ மீல பண்ணது. சரிங்களா? அண்ட் இதுல வந்து இதுக்கு ஒரு ஷேட் வேணுமே அப்படிங்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்லோப்பர் ஷேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. 10வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போர்ச். சரியா? ஸோ இது வந்து போர்டிகோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாருங்க, நல்ல அழகான மெட்டீரியல் வித் டிஸ்பிளேஸ்மென்ட்டோட குடுத்துருக்கு. 10வதுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு எலிவேஷன் மாரி ஒரு லேயர் வந்து போட்டுருக்கு. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, வுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் பர்கோலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மேல வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ். இது பார்த்தீங்களா? தெரியுதா? கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ சரிங்களா? இது ஹை கிளாஸி தான். நல்லாவே இருந்துச்சு அவுட்புட்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா தான் காம்போசிஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது காம்போசிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 3 ரோல்ல தான் நான் எடுத்திருக்கேன். 3 ரோல் காம்போசிஷன்ல தான் நான் எடுத்திருக்கேன். அவுட்புட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும். 3 ரோல்ல தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 3 ரோல் வந்து பார்க்கும்போது, நம்ம விஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால தான் வருது. சரியா? சென்டர் ஆஃப் தி ஏரியா இந்த ஏரியா வருது. ஸோ இந்த ஏரியாவ கொஞ்சம் ஸ்மூத்தா காமிக்கணும். அட் த சேம் டைம் அது பார்க்க லுக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் அதுக்கு வந்து ஒரு வுட் மெட்டீரியல் குடுத்துருக்கு. அண்ட் 10வதுக்கு இந்த ஏரியால நம்ம வந்து பிரிக் வச்சு கட்டிருக்கோம். ஓகேவா? ஒரு பிரிக் வச்சு கட்டி சுத்தி கட்டி, அதுக்கு மேல இந்த மாரி ஒரு பார்டர் வந்து நம்ம வந்து
ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பரவால்ல. நல்லாவே நான் எதிர்பார்த்ததோட அவுட்புட் எனக்கு நல்லாவே வந்துச்சு. அண்ட் இதுல வந்து பாருங்க, இது சின்னதா ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃபுட் பாத் மாரி குடுத்துருக்கு. அண்ட் அதுல வந்து பாருங்க, பேமெண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் நானு. ஓகேவா? அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரோடு மெட்டீரியல். ஓகேவா? ஸோ ஸ்டூடண்ட்ஸோட ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் வந்து பண்ணது. ஸோ அவங்களும் இது வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களும் என்கிட்ட அவுட்புட் எல்லாம் காமிச்சாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ஏன்னா அந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி சொல்லிக் குடுத்தேன். சரியா? நான் கரெக்ட்டா சொல்லிக் குடுத்தா தான் ஸ்டூடண்ட்ஸும் கரெக்ட்டா பண்ண முடியும். ஸோ நான் ஏனோதானோன்னு சொல்லிக் குடுத்தா அவங்களால பண்ண முடியாது. ஸோ அந்த காரணத்துக்காக எப்படியாச்சும் இத வந்து அவங்க மைண்ட்ல கொண்டு போகணுங்கிறதுக்காக நான் பண்ணேன். ஸோ என்னோட குரூப்ல அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இதோட ஃபைனல் அவுட்புட் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்க பார்த்தீங்களா இது ஸோ இதோட எம்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட் எம்பி வந்து பார்த்தீங்கன்னா 2.81 எம்பி இருக்கு. அண்ட் இதோட ரெசல்யூஷன் 2500 ஸோ ஹெச்டி அபவ் ஹெச்டி தான் இருக்குது. சரியா? ஸோ நான் அத ஓப்பன் பண்றேன் பாருங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலான அவுட்புட். ஸோ நான் சொன்ன மாரியே பார்த்தீங்களா, தேர்ட் ரூல் காம்போசிஷன்ல நான் போட்டது. இந்த பார்த்தீங்களா? இந்த மாரி இருக்கு. அண்ட் சின்ன சின்ன கலர் கரெக்ஷன்ஸ். ஸோ என்னோட லோகோ ஆட் பண்ணாம நான் எந்த இமேஜையும் நான் வெளிய விட மாட்டேன். ஸோ லோகோ ஆட் பண்றதுக்காக Photoshop யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு லோகோ ஆட் பண்றதுக்கு மட்டும் தான் Photoshop யூஸ் பண்ணேன். சரியா? அண்ட் சின்ன சின்ன கலர் கரெக்ஷனும் நான் பண்ணேன் நானு. சரியா? ஸோ இந்த கலர் கரெக்ஷன் நம்ம Photoshopல தான் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. விஎஃப்பிலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன கார் ஒண்ணு எடுத்து விட்டுருக்கேன். அண்ட் பத்தாததுக்கு பார்த்தீங்களா, பின்னாடி அந்த பேக்கிரவுண்ட் வந்து செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் சைட்ல வந்து கோகனட் ட்ரீ இருக்கு. ஸோ அதோட ஷேடோ இங்க விழுது. அண்ட் இந்த பார்த்தீங்களா, இந்த ஷேடோவ பார்த்தீங்களா? சாரி இந்த கிளாஸ் பார்த்தீங்களா? ஹை கிளாஸி தான் போட்டிருக்கேன் நானு. ஸோ முன்னாடி இருக்கிற அந்த கிளவுட்ஸ் ஆல்சோ இங்க வந்து விசிபிள் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸ்டீரியர் டிசைன் அப்படின்னு என்கிட்ட வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி ரெண்டர் செட்டிங் சொல்லி தாங்க சார். ரெண்டர் செட்டிங் சொல்லி என்னமோ வந்து ரெண்டர் செட்டிங் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்டீரியர் டிசைன் பண்ணணும் அப்படி கிடையாது. சரியா? ரெண்டர் செட்டிங் டஸ் நாட் மேட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க திறமைய வளர்த்துக்கோங்க. சரியா? ஒரு டிசைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எம் நெறைய இருக்கு அதுல வந்து. ஓகேவா? ஸோ அப்போ நெறைய இருக்குன்னா, நீங்க யார் அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ 2015ல இருந்தே நான் வந்து இந்த ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபுல் டைம் டிசைனர். ஓகேவா? நான் எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கேன். ஐடி ஃபீல்ட்லயும் இருக்கேன். வெப்சைட்டே டிசைன் பண்ணுவேன் நானு. சரியா? எனக்கு அந்த டிசைனிங் நாலேட்ஜ் எனக்கு நெறைய இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு உங்க கிரியேட்டிவிட்டிய மட்டும் நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா வரும். ரெண்டர் செட்டிங்ன்னு ஒண்ணு கிடையவே செய்யாது இதுல. சரியா? நான் வந்து ஒரு கிடையவே கிடையாதுன்னு இல்லன்னா, உங்களுக்கு வந்து தேவையே இல்லன்னு நான் சொல்ல வரல. தேவை. நமக்கு ஏத்த மாரி தான் அத நம்ம குடுக்க முடியும். சரியா? இப்ப நான் வந்து ஒரு செட்டிங்ஸ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே செட்டிங்ஸ அங்க கொண்டு வந்துகிட்டு நீயும் பண்ணு அப்டின்னா வராது அது. எனக்கு என்ன தேவை? என்னோட டிசைன் இப்ப இருக்கிற டிசைனுக்கு நமக்கு என்ன தேவை? எந்த செட்டிங்ஸ் குடுத்தா நல்லா இருக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடம்பரமான லக்ஸரி இமேஜ். ஓகேவா? இந்த வீட்டுக்கு நான் எந்த செட்டிங்ஸ் குடுத்தா, எனக்கு வந்து கரெக்ட்டா கிடைக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வந்து ம் ஒரு 2700 ஸ்கொயர் ஃபீட்ன்னு சொன்னேனா, இதுல மாடல்ஸ் நெறைய இருக்கு. பார்த்தீங்கன்னா, அந்த லைட்ஸு, கிளாஸி மாடல்ஸ விட மெட்டீரியல்ஸ் இருக்கு. சரிங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே மெட்டீரியல் தான். பெயிண்ட் மெட்டீரியல் இருந்து கிரியேட் பண்ணேன். இந்த பெயிண்ட் மெட்டீரியல் கிரியேட் பண்ற வீடியோல பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல எடுத்துச்சு. இருந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம குடுக்கலாம், எந்த அளவுக்கு குடுத்தா நல்லா இருக்குன்னு போட்டு பார்த்து எடுத்தது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து இங்க லைட்ஸ் குடுத்துருக்கேன். அண்ட் சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, லான்ஸ் மாரி புஷஸ் இருக்கு. அண்ட் சைடுல வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க நல்லா பார்க்கும்போது ரெண்டர் எடுத்த மாரியே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட அசெட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அசெட் எடிட்டர்ல போயி அசெட் எடிட்டர் வேண்டாம். ஸோ இங்க பார்த்தீங்களா? 1 மணி நேரம் 37 நிமிஷம் ஆச்சு. சரியா? என்னோட சிஸ்டத்துக்கு இந்த ரெண்டர் எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் 37 நிமிஷம் 25 செகண்ட் 8 மில்லி செகண்ட் ஆயிருக்கு. இது ரெண்டர் வந்து ஃபைனலா எலமெண்ட்ஸோட எடுத்தேன். ஸோ எலமெண்ட்ஸ் ஆல்சோ அவைலபிள் ஹியர். வேணும்னா பாருங்களேன் இத பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ எலமெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். நான் ரெண்டர் எடுக்கும்போது எனக்கு இப்படி கிடைச்சுச்சு. ஸோ சின்ன சின்ன கலர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் நாம வந்து இங்கேயே பண்ணிக்கலாம். தப்பெல்லாம் இல்ல. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ம் சின்னதா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் லைட்டா
ஸோ பார்த்தீங்களா? கலர் கரெக்ஷன் நம்ம இங்கே பண்ணலாம். ஸோ ஃபோட்டோஷாப்ல என்னோட லோகோ ஆட் பண்றதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா, ஃபோட்டோஷாப்ல பண்ணேன். மத்தபடி அவுட்புட்டுங்கிறது இதுதான். சரியா? வீரையிலே ஸ்கெட்சப்ல எடுக்க முடியுமா? அப்படின்னு நெறைய பேர் என்ட்ட கேட்டாங்க. ஸ்கெட்சப்லலாம் இந்த மாரிலாம் எடுக்க முடியுமா சார்? என்னோட குரூப்ல இருந்து நெறைய பேர் கால் பண்ணாங்க. ஏன்னா நான் குரூப்ல போடுவேன். நம்ம போஸ்ட் எல்லாம் வந்து குரூப்ல போடுவேன். ஏன்னா மாணவர்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டும். அவங்களும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்ப அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, "இந்த மாரிலாம் பண்ண முடியுமா?" கண்டிப்பா பண்ண முடியும். உங்களால முடியும். முடியாதுலாம் கிடையாது. சரியா? நினைத்தால் முடியும், முடிந்தால் சாதிக்க முடியும். அப்படிலாம் நான் கிளாஸ் எடுக்க விரும்பல. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்ப நம்ம வந்து சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம். பைக் ஓட்ட கத்துக்கிறேன். ஏன்னா எடுத்த உடனே ஓட்டிடுவோமா என்ன? கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். அத விருப்பப்பட்டு பண்ணணும். வரலையே அப்படிலாம் கிடையாது. அதே மாரி நெறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் நெறைய வேணுமா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் நெறைய இருந்துச்சுன்னா என்ன யூஸ் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். அவ்வளோதான். சரியா? இப்ப வந்து 8 ஜிபில இத வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இதே ரெண்டர் 8 ஜிபில எடுத்தோம்னா ஒரு 5 மணி நேரம் ஆகும். இதே ரெண்டர 8 ஜிபி ராம்ல எடுத்தா ஒரு 5 மணி நேரம் ஆகும். நான் வந்து ஒரு 32 ஜிபி ராம் யூஸ் பண்றேன். அதனால 1 1/2 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். மத்தபடிலாம் ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? அதான் 2500 ரெசல்யூஷன்ல எடுக்கணும்லாம் அவசியமே கிடையாது. நீங்க வந்து நார்மலா 1920 1080ல எடுக்கலாம். சரியா? ஸோ இந்த மாரி நீங்க எடுத்து படிங்க. நான் ரெண்டர் செட்டிங் வந்து அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஃபர்தரா வந்து ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். சரியா? அண்ட் ஆன்லைன்ல ஏதாச்சும் எனக்கு படிக்கணும், எனக்கு வந்து கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மென்ட் ஆகணும் அப்டின்னா கூட, நீங்க தாராளமா வாங்க. ஒரு டிசைன்ல உங்களுக்கு வந்து ஃபுல் நாலேட்ஜும் கிடைக்கும். ஓகேவா? ஒரே ஒரு டிசைன் போதும். சரியா? அந்த டிசைன்ல உங்களுக்கு ஃபுல் நாலேட்ஜ் உங்களோட வந்துரும் உங்களுக்கு. சரியா? ஐ அம் டாம் ஷூர் ஃபார் தட். ஓகேங்களா? ஸோ அதனால ரெண்டர் செட்டிங்ஸ் இல்ல. ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நைட் வியூக்கு எப்படி ரெண்டர் செட்டிங் வேணும்ன்ட்டு. ஸோ அவங்கள நான் வந்து குறை சொல்லல. அப்பலாம் ஒண்ணுமே கிடையாது. நைட் வியூக்கு தனியா, ஆஃப்டர்நூனுக்கு தனியா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இது ஃபுல்லா வந்து ஹை டைனாமிக் ரேஞ்ச் இன்டெலிஜென்ஸ் தான் நான் புரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நீங்க வந்து நைட் வியூக்கு எனக்கு தனி ரெண்டர் செட்டிங்ஸ், அதுக்கு ரெண்டர் செட்டிங்ஸ் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. சரியா? நீங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம். ரெண்டர் செட்டிங் அப்படின்னு நாம குடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். சரியா? நம்ம எதுக்கு குடுக்குறோம்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். நெறைய என்ட்ட வர ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே ஸ்கெட்சப் நல்லா படிச்சிருப்பாங்க. சரியா? ஸ்கெட்சப் நல்லாவே படிச்சிருப்பாங்க. ஏன்னா சின்ன சின்ன டிசைனிங் இதுல வந்து கொஞ்சம் டல்லா இருக்கும். மத்தபடி ஸ்கெட்சப் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. பட் வீர வந்து அவங்களுக்கு பண்ண தெரியாது. வீரன் வீரையோட பேச்ச தான் நம்ம கேட்கணும். ஓகேவா? வீரைக்கு வந்து சில பல அல்கோரிதம்ஸ் இருக்கு. அத புரிஞ்சு பண்ணணும். வித் காம்போசிஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அது லூமியன்ல இருக்கு. லூமியன்லயும் சரிதான். என்ஸ்கேப்ல சரிதான். மேக்ஸ்ல ஸ்கெட்சப்ல நீங்க எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலுமே காம்போசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய ரூல்ஸ் இருக்கு. 7 டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்படி எடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லுக் வந்து நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அளவு நான் வளவளன்னு பேசுறதுக்கு ரீசன், எனக்கு நெறைய ஃபோன் வருது. பாம்போல இருக்கும் அவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா வேற ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் படிச்சிருப்பாங்க. படிச்சு அவங்க கரெக்ட்டா சொல்லி தரல. அப்படி இப்படின்லாம் என்ட்ட சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்றது. உங்களாலயும் முடியும். ஏதாச்சும் டவுட்னா, கண்டிப்பா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நம்ம குரூப் இருக்கு. என் நம்பர் இருக்கு. என் மெயில் ஐடி இருக்கு. எதுல வேணாலும் கான்டாக்ட் பண்ணி, என்ன வேணாலும் டவுட் கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? அ அடுத்தவங்ககிட்ட எதுக்கு கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. சரியா? நானும் அவங்க ஒரு ஃப்ரெண்டு, சகோதரனா நெனச்சுக்கோங்க. தாராளமா உங்களுக்கு நான் வந்து உங்க டவுட்ட கிளியர் பண்ணி விடுறேன். சரியா? படிக்கணும்னா கூட நீங்க வந்து படிக்கலாம். சரியா? சர்டிஃபிகேட்டோட நான் புரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க வரலாம். சரிங்களா?